நீங்களா? முதல்ல கதவை சாத்தி யாராவது பாத்துட போறாங்க. என்னங்க இந்த நேரத்துல? எல்லாம் உன்னை பாக்கலான்னு தான் வந்தேன். நேசமாவா? பொய்யா? நீ எனக்கு ரொம்ப உசுரு. இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா, நினப்பு எனக்கு வந்துடுச்சு. நான் பசிக்கலன்னு சொன்னேன். உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா? அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. யாரது? நான் தான் பழையப்பட்டு கந்தசாமி. கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? சீக்கிரமாக யாராவது பாத்து போறாங்க. வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே. அப்பாடா. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இல்ல, சாப்பிட உட்கார்ந்தேன். வீட்டுல மொச்சக்கொட்டை கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. அத நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க. சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல. அதான் கொண்டது. ஐயோ, யாரது? சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா, உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அது பேரு என்ன இளவோ மறந்து போச்சு. விராலு மீன். அது ஒண்ணு இல்ல, அசரீரி. தப்பிச்ச. இந்தா, நான் குடுக்கறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே. ஐயோ, கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. தள்ளிட்டியா? என்னடா அண்ணன் பசுமாடு வேண? ஏண்டா தம்பி, எம்புத்தார கம்பி. இந்த ஊர் பெரிய மனுஷன் சேர்ந்து தங்கச்சிட்ட இப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யலாம்? என் தங்கச்சிய கோஷ்டியா சேர்ந்து கற்பழிக்க வந்தீங்களா? இதுக்கெல்லாமா கூட்டணி? ஐயா, அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க. எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க, அக்கா மாதிரி. எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க, சித்தி மாதிரி. அண்ணே, தம்பி, கேட்டீங்களா அவங்க பாசமலர் கதையை? கேட்டேன். இவங்கள சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. வச்சுக்க வேண்டியதா கச்சேரியே. ஐயா, இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்குங்க. அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். கேட்கணும். அண்ணே, தம்பி, இவங்களை என்ன பண்ணலாம்? முக்கி போடுங்கடா. இது முகூர்த்த புடவை, இது பொண்ணு அளப்புக்கு, இது உனக்கு. அப்பா, உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. தங்கச்சிக்கு 6 வளை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படிமா? அம்மா, என்னாச்சு? என்னம்மா, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ யாருக்கோ வாங்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கிய. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அப்பா, என்ன நடந்துச்சு? செண்பகம், செண்பகம். அவ இங்க இல்லடா. என்னது? அவன்டா. இதெல்லாம் மூட்டை கட்டிவி, உன் கல்யாணத்துக்கு உதவும். அப்பா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? நம்ம பொண்ணு செண்பகமும் அந்த பைய தங்கராசு சோழக்காட்டுல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு வம்படியா கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த ஊர் பெரிய பணக்காரங்க. ஊருக்கு இவ்வளவு நல்லது பண்றீங்களே, வர்ற எலெக்ஷன்ல நீங்களே எம்எல்ஏக்கு நின்னுடுங்க. நமக்கு இந்த கட்சி கிட்சி எல்லாம் வேண்டாம் ஐயா. ஐயா, சுயேட்சையா நில்லுங்க. உங்க கைய நாங்க பலப்படுத்துறோம். என் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்ப? எவனாவது குறுக்க வந்தீங்க தலைய சீவருவேன். சம்பந்தம் பண்ண வச்சியா? எந்த தீர்ப்பு சொன்னியோ அந்த கையை இனிமேல் உனக்கு. பிரசிடென்ட் ஐயாவை வெட்டிட்டியே. அவன் சொன்ன தீர்ப்புக்கு நீங்க தானே தலையாட்டினது.
நில்லுங்க. என்னது முதல்ல அறுவடை கீழே போடுங்க. போடத்தாண்டா போறேன். உன் தலைய வெட்டி சாச்சிட்டு போடத்தாண்டா போறேன். இந்த பாருங்க, சொல்றத கேளுங்க. நீ எனக்கு புத்தி சொல்றியா? நாயே, திட்டம் போட்டு கவுத்து தமிழ் துள்றியா? உன் குடும்பத்தை பூண்டோட அழிக்கிறேன். என் பேரு முத்தையன் இல்ல. வேணாம், விபரீதமாயிரம். ஏய், இனிமேல் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? எங்களை தலை குனிய வச்ச உன் தலைய தரையில போட்டு மிதிச்சாத்தாண்டா எனக்கு நிம்மதி. என்னடா பெரிய பிஸ்தா மாதிரி போஸ் கொடுக்குற? ரவுடி ராஸ்கல், தட்டி கேட்க ஆள் நினைச்சியா? முட்டிக்கு முட்டி பேத்துருவேன், தெரியுமில்ல? ஐயா அது வந்து நீ பேசாதயா. புள்ளையா வளர்த்திருக்க புள்ள ஆளைய வெட்டிருக்காயா? அந்த ஆளு இப்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன் மகனை தூக்கல தொங்க விட்டுருவாங்க, தெரியுமில்ல? இவன் மட்டும் தடுக்கலனா என்ன ஆயிருக்கும்? அங்கேயே ஆளை க்ளோஸ் பண்ணிருப்பானுங்க. முன்கோபத்தை விட்டு தொடரான தலப்பாடா அடிச்சுக்கிட்டனே, கேட்டியாடா? அது உன்னை இப்ப எங்க கொண்டாந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியாடா? ஏண்டா இடியட், இவனை போய் கொல்ல பாத்திருக்கியே? இவன் செத்தனா உன் தங்கச்சிலடா தாலி இருப்பா? ஏண்டா உங்களுக்கு மூளையே வேலை செய்யாதா? அவன் உன்ன அறுவாளை தூக்கிடுவாங்க, அப்புறம் நாங்க லோன் அலைய வேண்டியிருக்கு. யோ, இவனை தூக்கி உள்ள போடியா. ஏய், எங்க இருக்கிறீங்க? போகையா. இந்த முத்தையா பையன் இப்படி பண்ணிட்டானே மதனி. அழாத மங்களம், என்ன பண்றது? நம்ம 2 பேர் குடும்பத்தையும் கால நேரம் இப்படி சோதிக்கு. என் மதனி, என் மருமகனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? ஒரு சின்ன கீழல் கூட இல்லம்மா. மகமாயே, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் மங்களம், முத்தையன் பஞ்சாயத்து தலைவரை வெட்டிட்டானே, அவனை ஜெயில கீழ போட்டுருவாங்களா? போடட்டும், இல்லன்னா அவன் செஞ்ச வேலைக்கு போடாம இருப்பாங்களா? அறிவு கிட்ட பயலுக்கு பட்டாதான் புத்தி வரும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, சொல்லாத. முத்தையன் கொஞ்சம் முரட, உன் அண்ணனை மாதிரி முன்கோபக்காரன். அதுக்காக கூட பிறந்த புருஷனையே வெட்ட போயிருக்கானே. ஏதோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒன்னா சேரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அதுலயும் பண்ண அள்ளி போட்டுட்டானே. ஏ மதனி, செண்பகம் எங்க? தண்ணிக்கு போயிருக்கா. மதனி, உன் மருமக எப்படி இருக்கா? அவ என் மருமக இல்லம்மா, என் மக. அவளுக்கு என்ன, ராஜாதி மாதிரி இருக்கா. ஏய், மனசுல கிடைச்ச கொம்பேரி மூக்கம் பாம்பு சுடுகாட்டு மரத்து மேல ஏறி கடிவட்டம் போன வந்துச்சான்னு பாக்குமா? பையன் ஒழுங்கா வெட்டினாடா இல்லையான்னு பாக்க வந்தியா? எந்த முகத்தை வச்சு இந்த வீட்டு படியா இருந்த? என்ன பெத்தவனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி ரோசை விட்டு வந்து நிக்கிறிய? வெளியே போ. ஏய், போ வெளியே, போ வெளியே. வருது பாரு லோடக்குன்ட்டு. எந்த நேரத்துல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு புடிச்சது எனக்கு. என் பரம்பரையில ஒருத்தர் கூட போலீஸ் ஸ்டேஷன் படியா இருந்து கிடையாது. இன்னைக்கு நான் ஏறிட்டேன். யார் செஞ்ச புண்ணியமோ என் மகன் இன்னைக்கு உயிரோடு இருக்கா. போகுது பாரு மாடு மாதிரி. ஏய், அண்ணன் நட, என்ன அண்ணன் நட, வேகமாப்பா. தேடி புடிச்சிருக்கான் பாரு. நம்ம கிராமத்துல கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவா நடக்கிறியாமே, உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான். ஏய், இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவ? 5ல வளையறதாண்டா 50ல வளையும். சொல்லு, வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா. ஒரு பய விரல் நீட்டி ஒண்ணு சொல்ல முடியுமா? இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கள். அட விடு மச்சான், சின்ன பசங்கன்னா அப்படித்தான். நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி? என்ன மாமா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா. தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னுச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? ஐயா, கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, தங்கச்சி வாய் வெந்துருச்சு. இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணுமில்ல மாப்பிள, நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க, கொடுத்து அனுப்பிச்சேன். நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு? ரொம்ப தாராள மனசையா உனக்கு. கொடுத்தனும் போகட்டும்.
இத கொஞ்சம் கையில பிடிங்க. ஆமா, இவங்க எங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க.